எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து ஞாயிற்றுக்கிழமையில எந்த கடவுள கும்பிட்டா நல்லது? திங்கட்கிழமையில எந்த இறைவன வணங்கணும்? அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பொறந்தா என்ன மாதிரி குணாதிசயங்களோட இருப்பாங்க? திங்கட்கிழமையில பொறந்தா எப்படி இருப்பாங்க? அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதோ, அத சொல்லலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோடையும் ஜோதிடம், ஜாதகம் இதில நம்பிக்கை இருப்பவர்களுக்காக போடப்பட்ட வீடியோ. இதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா, இதுக்கு மேல இந்த வீடியோவ பார்க்க வேண்டாம். இப்போ ஜோதிடம் அப்படி என்பது மனோதிடத்தை வளர்க்க வேண்டிய ஒரு கலை. ஒருத்தனுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லாம வரான்னாக்கா, அவனுக்கு கான்ஃபிடென்ட்ட ஊட்டுறதுக்கு தான் இந்த கலை. அதனால தான் ஜோதிடம், மனோதிடம். இந்த ஜோதிடத்துல ஒரு அடிப்படையான ஒண்ணு இருக்கு. பேஸ்ன்னு சொல்லுவாங்க. 5 விதமான அடிப்படை தேவைகள் இருக்கு. எப்படி ஒரு வீடு கட்டணும்னா கல்லு, மண்ணு, சிமெண்ட் இதெல்லாம் தேவை. அந்த மாதிரி ஜோதிடத்துக்கும் 5 விதமான உறுப்புக்கள் இருக்கு. அததான் பஞ்ச அங்கம்னு சொல்லுவாங்க. பஞ்சம்னா 5, அங்கம்னா உறுப்பு. பஞ்சாங்கம் அப்படின்றது. இப்போ இந்த 5 என்னது? அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு வரது வாரம், 2வது வரது திதி, 3வது வரது நட்சத்திரம், 4வது வரது யோகம், 5வது வரது கரணம். இப்போ இந்த வாரம், திதி, நட்சத்திரம் இப்படின்னு டிஃப்ரெண்ட் காம்போல மக்கள் பொறக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில பொறந்திருப்பாங்க. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை பொறக்குறாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு 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 ஞாயிற்றுக்கிழமையில ஒரு திதி இருக்கும். அஷ்டமி, நவமி, பஞ்சமின்னெல்லாம் சொல்றாங்கல்ல, அதுதான் திதி. அந்த ஞாயிற்றுக்கிழமையில அஷ்டமி திதி வந்திருந்தா, அன்னைக்கு அன்னைக்கு எந்த நட்சத்திரம் அப்போ ஓடிக்கிட்டு இருக்கோ, இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகைன்னு சொல்றாங்கல்ல 27 நட்சத்திரம். இந்த காம்பினேஷன்ல தான் மனிதனுடைய கேரக்டர்ஸு பில்டப் ஆகுது. அங்க தான் பேஸ். ஸோ ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமையில பொறந்திருக்காரு, பலன் சொல்றாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில பிறந்த பிள்ளை நன்றாய் பாடம் படிக்குமாம் அப்படின்னு ஒரு வரியில மொட்டையா சொன்னா, எல்லா குழந்தையும் ஞாயிற்றுக்கிழமையில பொறந்தது படிச்சிடாது. சரிங்களா? தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். ஞாயிற்றுக்கிழமையில பொறந்து, இந்த நட்சத்திரத்துல இருந்து, இந்த திதியில பொறந்து, அன்னைக்கு அந்த திதி இருந்தா, அப்படி ஒரு கேரக்டர் அமையும். இப்போ நான் சொல்லப் போறது, முதல்ல தெய்வங்கள். எந்தெந்த தெய்வத்தை கும்பிடணும்? ஞாயிற்றுக்கிழமை வணங்க வேண்டியவர் ருத்ரர், அதாவது சிவபெருமான். திங்கட்கிழமை வணங்க வேண்டிய கடவுள் துர்கை, இல்லைன்னா அம்பிகை. செவ்வாய்க்கிழமை வணங்க வேண்டியவர் சண்முகர், முருகன். புதன்கிழமை வணங்க வேண்டிய இறைவன் விஷ்ணு. வியாழக்கிழமை வணங்க வேண்டியவர் பிரம்மா அல்லது தட்சிணாமூர்த்தி. வெள்ளிக்கிழமை வணங்க வேண்டியவங்க இந்திரன். சனிக்கிழமையில வணங்க வேண்டியவர் யமதர்மர். யமதர்மர்னு சொன்னோன்னு நிறைய பேர் பயப்படுவீங்க. யமன் வந்து நியாயமான, தர்மமான ஒரு அரசர். அவரை வணங்கினாக்கா நமக்கு ஆயுளையும் நீட்டி வைப்பார். அதே மாதிரி நம்மளை தர்ம நியாயத்தோட நடக்க வைப்பார். ஸோ இதுதான் வந்து பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றதுல இந்தந்த தெய்வங்கள் இந்தந்த நாளையில வணங்குறது நல்லதுன்னு ஜோதிட சாஸ்திரமும் சொல்லுது. ஜோதிடம் என்கின்ற கலை வந்து டைரக்டா இறைநிலையோட தொடர்புடையது. அதனால இந்த கலையை கொஞ்சமாவது நம்ம வந்து படித்து தெரிந்து கொண்டு நம்மளால 4 பேருக்கு மனோதிடத்தை உண்டு பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அதை தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா,
சூரர். சூரர்னா பயப்படாதவர். சின்ன வயசுலேயே கொஞ்சம் வழுக்கத்தனை வந்துடும், முடி கொட்டிடும். போரில் வெல்பவர், அதாவது சண்டை சச்சரவுன்னு போனாக்கா இவர் ஜெயிச்சிருவார். மாநிறமானவர், ரொம்ப ஃபேராகவும் இருக்க மாட்டார், வெள்ளையாகவும் ரொம்ப கருப்பாகவும் இருக்க மாட்டார். அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸு இவங்களுக்கு இருக்கும். கோபம் மிக்கவர், ஏன்னா சூரியன் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி சூரியன், அவர் வந்து நெருப்பு கிரகம். அதனால் அன்னைக்கு பிறந்தவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அதே நேரத்தில் சூரியன் வந்து வாரி வழங்கும் வள்ளல், அதனால் இவங்களுக்கு வள்ளல் தன்மை மிக்கவர்கள். கேட்குறவங்களுக்கெல்லாம் தாராளமாக வாரி வழங்குவாங்க. இப்போ அடுத்து திங்கட்கிழமை. திங்கட்கிழமை பிறந்தவங்க வந்து சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. மூன் குளிர்ச்சியான ஒரு பிளானட், அதனால ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. உலகியல் நடைமுறை அறிந்தவர்கள். உலகியல் நடைமுறைனா உலகத்தில் சுற்றி நடக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப் டு டேட் வச்சுருப்பாங்க. அரசாங்க வேலை பார்ப்பவர் அப்படின்னாக்கா ஈஸியாக இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபு கிடைக்கும். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவர். நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, அதை ஈக்குவலாக பார்ப்பாங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவங்களுடைய டெண்டன்சி எப்படி இருக்கும்னா வக்கரமாக பேசுபவர்கள். வக்கரம்னாக்கா டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங், இப்படியெல்லாம் ஒரே வார்த்தைக்கு பேசக்கூடிய தகுதியுடையவங்க செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க. அப்புறம் மார்ஸ் வந்து பிளானட்டு ஃபைட் பண்ணுறதுக்கு, அதனால் சண்டை போடுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. விவசாயத்தில் ரொம்ப நாட்டம் இருக்கும், அக்ரிகல்ச்சர். அப்புறம் கொடூர குணம் மிக்கவர்கள் அப்படின்னாக்கா நியாய தர்மம் பார்க்காம தண்டிக்கக்கூடியவர்கள். முக்கால்வாசி வக்கீல் தொழிலில் இருக்கிறவங்க அதெல்லாம் கூட செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களா இருக்கலாம். ஏன்னா நியாய தர்மமே பார்க்கறது இல்லை இந்த காலத்தில். அடுத்து புதன்கிழமை. புதன் வந்து ஒரு அழகான பிளானட், அதே மாதிரி அதனால இவங்க அழகான தோற்றமுடையவர்கள். ரொம்ப மிருதுவாக பேசுவாங்க, சாஃப்டாக பேசுவாங்க. பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, இல்லைன்னா இவங்க பிறந்த பிறகு பணம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் கலைஞர்கள், இலக்கியத்தில், இசையில், நடனத்தில், மியூசிக் இதெல்லாம் நாட்டம் இருக்கக்கூடியவங்க. நல்ல பிஸ்னஸ்மேன், அறிவாளி, நற்குணங்கள் நிறைஞ்சு இருக்கும். நிறைய 4 பேருக்கு நல்லது பண்ணுவாங்க, சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்து வியாழக்கிழமை. வியாழக்கிழமையில் பிறந்தவங்க நன்கு கற்ற பண்டிதர். வியாழக்கிழமையில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நாலேஜ் வச்சுருப்பாங்க, இன்ஃபர்மேஷன். அப்புறம் சிறந்த ஆசிரியர், நல்ல ஒரு டீச்சர். அப்புறம் செல்வந்தர்கள், பணம் எப்பவுமே இருக்கும். நற்குணம் மிக்கவர்கள், நிறைய நல்ல குணங்கள் வச்சுருப்பாங்க. மனதுக்கு இன்பம் அளிக்கும் குணங்கள் நிறைந்தவர் அப்படின்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சில நல்ல குணங்கள் எல்லாம் இவர் வைத்திருப்பாங்க. மக்களால் விரும்பப்படுபவர், பாப்புலர் ஃபிகர். நிறைய பாப்புலரான ஃபிகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ஸ்டேல பிறந்திருப்பாங்க. அரசாங்கத்தால் மதிக்கப்படுபவர், ராஜாங்க கூட இவங்க சொல்கிறத கேட்பாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க சுருண்ட கேசத்தை உடையவர், தலைமுடி சுருள் சுருளாக இருக்கும் இவங்களுக்கு. அப்புறம் சுக்கிரனுடைய கலர் வந்து ஒயிட்டு, அதனால் இவங்க அதிகமாக வெள்ளை நிற ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்புறம் எல்லாரிடத்துலையும் அன்பு கொண்டவர்கள், நேர்மையாக நல்ல வழியில் செல்பவர், ஜஸ்டிஸோடு இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, அனாவசியமாக எந்த வித இதுவும் இருக்காது. இப்போது கடைசியாக சனிக்கிழமையில் பிறந்தவங்க. இவங்க எப்படின்னாக்கா யங்காக இருக்கும்போதே அவங்கள பார்த்தாக்கா முதியவர்கள் போல் தோற்றம் அளிப்பாங்க. உடம்புல வலிமை இருக்காது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் வலிமை இல்லைன்னாலும் தன்னை பலசாலி அப்படின்ற மாதிரி காட்டிக்குவாங்க.
தாமச குணம் கொண்டவர்கள். தாமசம்னாக்கா ரொம்ப மந்துன்னு இருக்கிறது. டல்லா. எதையும் சுறுசுறுப்பா செய்ய மாட்டாங்க. அப்புறம் கொடுமையான குணம் கொண்டவர்கள். அதாவது வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வேணான்னா வேணாம். தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஃபினிஷ். தட்ஸ் இட். அந்த மாரி சொல்லுது ஜோதிட சாஸ்திரம். ஆனா, இத வச்சுக்கிட்டு நம்மளே ஒரு மைண்டுக்குள்ள கணக்கு போட்டுக்க கூடாது. நம்ம இந்த கிழமையில பொறந்தோம் இப்படிதான் இருப்போம். ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி இதனோட ஒரு பர்ட்டிகுலர் நட்சத்திரத்துல பொறந்திருந்தா அந்த காம்போக்கு வேற ரிசல்ட்ஸ் வரும். அதே மாதிரி அந்த 2 காம்போ இல்லாம திதின்ற ஒண்ணு 3வது சேர்ந்துச்சுன்னா, அதுக்கு வேற ஒரு ரிசல்ட்ஸ் வரும். இது வந்து பேஸ்ட் இது அது வந்து ரொம்ப அடிப்படை. ஞாயிற்றுக்கிழமையில பொறந்தா ஜெனரலான கேரக்டர்ஸ் இப்படிதான் இருக்கும்னு ஜோதிடம் சொல்லுது. இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துல பொறந்தா இப்படி இருப்பாங்க அப்படின்றதையும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அத நான் அடுத்த வீடியோஸ்ல போடுறேன். இன்னொன்னு, எனக்கு நெறைய பேர் நெறைய இமெயில்ஸ் அனுப்புறீங்க. நீங்கெல்லாம் வந்து என்ன வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ரிஷியேட் பண்றீங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா இன்னொன்னு நானும் சொல்லணும். நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா, எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுங்க. ஏன்னா, எனக்கு நெறைய டைம் இல்ல. ஆனா பார்க்குறேன்னு சொன்னா பார்ப்பேன். சொல்லிட்டு நான் செய்யலன்னாக்கா, மறந்துட்டேன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க அதனால தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஞாபகப்படுத்துங்க. நான் என்னால முடிந்த வரைக்கும் இந்த கலையை கொண்டு 4 பேருக்கு மனோதிடத்த வளர்க்கணும். அதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ். அத கண்டிப்பா இறை அருளால செய்வேன். இதான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக்